தோத்தாலும் ஜெயிச்சாலும் வணக்கங்க. இந்த உலகம் பணத்துக்காக பகலில் ஓய்வு இல்லாமல் அலையிறதும், அதே இரவானா அடுத்த பகலுக்காக ஓய்வு எடுக்கிறதும் சகஜம்தாங்க. ஆனால் இந்த பகல் போருக்குள்ளேயே பல சம்பவம் நடக்குது. சட்டத்துக்கு விரோதமான விஷயங்களும் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களும் இந்த பகல் போருக்குள்ளே தான் நடத்துகிறாங்க. இவன் தான் முத்துவேல். இவன் தொழிலே கஞ்சா கட்டுறது தான். தேவைப்பட்டா கொலை கூட பண்ணுவான். அண்ணா, இந்த தடவை நானே சரக்கு எடுத்துக்கிறேண்ணா. ஆதினா பெரிய பிடிங்கியா, அவன் மட்டும் நேரில் வரட்டும். புகை உயிரை கொள்ளும். இவன் தான் ஆதி, முத்துவேலோட அண்ணன். இவன் முழு நேர தொழிலே கொலை கொள்ளை தான். நான் போலீஸு செல்வா மர்டர் கேஸில் யாரும் சரண்டர் ஆகிட்டான் போல. உன்னைக்கே தெரியும் யார் பண்ணியிருப்பான்னு. என்ன பண்ணுறது போலீஸு? இவன் பேர் தான் தேவா. ஆதிக்கும் முத்துவேலுக்கும் இவன் தான் ஹெட்டு. இவனுக்கு 2 பேரும் தேவாக்கு லெஃப்ட் ரைட்டு மாதிரி. இவனுக்கு பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் சாட்சியமாக ஆக்குறது காரணம் தேவாவும் அவன் அரசியல் பலமும் தான். டேய் சேது, சொல்லலாம். இந்தா இதில் 3 லட்ச ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு. வழக்கமெல்லாம் நம்ம ஸ்பாட் இருக்க இடத்துக்கு போயிடு. அங்கே நம்ம பார்ட்டி வந்து வாங்கிக்கோம். புரியுதா? உண்ணா நான் பார்த்துக்கிறேன். சொல்லு சேது. அண்ணா சரக்கு குத்துச்சு, எனக்கு பதில் நீ கை மாத்துறியா? சரி, நீ எங்கே இருக்க சொல்லு, வந்து வாங்கிக்கிறேன். கலிங்கில் இருக்கிறேன், வந்து கால் பண்ணா. என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, நீயே கால் பண்ணு. हेलो जी, सरगुर महाराज जी. சரி, நான் வெயிட் பண்ணுறேன். டேய் இங்கே வா. டேய் யாரா நீ? இல்லை சார், சும்மா இங்கே என்ன பண்ணுற? இல்லை, ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டா? கண்ட்ரோலில் வந்து ஃபோன் வந்துச்சு, எதே கஞ்சா கடத்துறேன்னு. இல்லை அதெல்லாம் இல்லை சார். சார் இல்லை சார், இல்லை சார், இல்லை சார், சும்மா. வண்டியில் ஏறா? இல்லை சார், வேணாம் சார். ஏறா வண்டியில்? இல்லை அதெல்லாம் சார், சும்மா சார். வண்டியில் ஏறியா இல்லையா? சார் வேணாம் சார். ஏறியா இல்லையா? இல்லை வேணாம் சார். ஏறா சார் வேணாம்.
மணி 3 ஆக போதுமா? 3:30 வந்துடுறேன். சார் அர்ஜென்ட்டாக போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி, வந்து ஏறிங்க. போகலாமா? சார் உங்கள் ஃபோன் கொடுங்களா, கொஞ்சம் கால் பண்ணிடுறேன். சரி, இந்தாங்க. அண்ணா மதி பேசுகிறேண்ணா. சரக்கு அந்த பாட்டி போலீஸ்கிட்ட மாட்டிச்சுண்ணா. சேது தானே கை மாற்றி விட்டான். நான் நம்ம இடத்துக்கு வரேண்ணா. நான் சேஃப்ண்ணா, வந்துடுறேண்ணா. சார் கொஞ்சம் லெஃப்டில் போங்க சார். நான் நேராக போகணும் சார் அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். சரி வாங்க. இங்கே தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. சார் ஃபோன் சார். இங்கே தானே வந்தான். ஆளையும் காணும், ஃபோனையும் காணும். நம்ம இடத்துக்கு எந்த ஆள் வந்தாலும் போலீஸாக தாண்டா இருக்கும். எவன் வந்தாலும் அடித்து இழுத்துட்டு வரலாம். யாரா நீ? போலீஸ் அனுப்புனாளா? நான் தைரியத்தை கொண்டு இருந்தா என் இடத்துல வந்து என்னைய நோட்டம் விடுவேன். இல்லை, உங்களால் தான் ஃபோன். இப்போ எதுக்கு அண்ணன் கால் பண்ணுறாரு சொல்லுண்ணா. எங்கடா இருக்க? நான் நம்ம பழைய மோட்டார் ரூமில் இருக்கேண்ணா. ஏண்ணா? நம்ம பசங்க யார் யார் இருக்காங்க? நம்ம பசங்க யாரும் இல்லைண்ணா, 2 பேர் தான் இருக்கானோ. எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சிருந்தேன். ஒன்றும் இல்லைடா, உன் அண்ணன் ஆதி ஒன்று போடுறதுக்கு 3 சின்ன பையன் அனுப்பிச்சி விட்ருக்கேன்டா. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கடா. உன் அண்ணன் ஆதி ஒன்று போடுறதுக்கு 3 சின்ன பையன் அனுப்பிச்சி விட்ருக்கேன்டா.
ஃபோனை எட்ரா. என்ன விட்டுருங்க. யாதி அனுப்பலான்னு தெரியும். அவனோட அதிகமாக பணம் தரேன். என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க. எது ஆதியாலா? உன்னை மேலே அனுப்புனதும் அவனையும் அனுப்பிடுறேன். அங்கே போய் கேட்டுக்க, நான் யாராலும் சாவுடா. அப்புறம் பஸ்ஸெல்லாம் எப்படி போகுது? நானா வரட்டுமா? ஏய் சௌந்தரு, நீ எங்கடா இங்க? சொன்ன மாதிரியே முத்துவேலை போட்டிலடா நீ. முத்துவேலை போகிறதுக்கு போலா என்ன போட்டிருக்கணும். ஏன்னா நான் அவரோட மோசமானவன். முத்துவேலை நான் போலடா. அதான் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. சீக்கிரமாக நான் அனுப்பி வச்சிட்டேன். ஹலோ ஏட்டு, அந்த ஃபிசிக்கல் எக்ஸாம் டாப் 3ல 3 பேர் வந்தாங்கல்ல, 3 பேரையும் கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து என்னை பார்க்க சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். நீங்கள் 3 பேரும் ஃபிசிக்கலில் நல்லா டாப் 3 பிளேஸில் வந்திருக்கீங்க. குட், கீப் இட் அப். தேங்க்ஸ் சார். உங்கள் 3 பேர் எதுக்கு வர சொன்னது தெரியுமா? தெரில சார், நீங்கள் எதுக்கு வர சொன்னீங்கன்னு. சார் இவனுங்க? ஆமாம், இவங்க 3 பேர் தான் ஊரே நடுங்க வைக்கிற ரவுடிங்க.
2008 நான் டியூட்டி ஜாயின் பண்ணி ஹிஸ்ட்ரி பார்த்தப்ப இவங்க 3 பேர் மேலேயும் கேஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது காரணம் தேவாவும் சில அரசியல்வாதிகளும் தான். டியூட்டி ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு வயசானவர் ஃபோன் பண்ணி அவர் தேவாவில் பாதிக்கப்பட்டதாகவும் அவன் மேலே கேஸ் கொடுக்கணும்னு சொன்னார். நான் பண்ண ஒரே தப்பு அவரை நேரில் வர சொன்னது தான். கேஸ் ஃபைல் பண்ண அந்த பெரியவர் என்னை பார்க்க வந்துட்டுருக்கிறப்போ தேவாவோட ஆளுங்க வழிமறிச்சு அந்த பெரியவர் தலையில் அடித்து உயிரோட ஆற்றுல இறக்கிட்டாங்க. அதை பார்த்து பயந்து போன அவர் பொண்ணோட கண்ணை குருடாக்கி எடுத்துட்டு அடையாளம் காட்டாத மாதிரி பண்ணிட்டாங்க. சார் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? ஒன்றும் புரியல. எதுக்கு எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? குட் கொஷின். நீங்கள் தான் அந்த 3 பேரையும் கொலை பண்ணணும். எப்படி சார் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? இதை செய்ய முடியும்னா மட்டும் செய்யுங்க. இதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணணும். சார் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட், நீங்களே செஞ்சுக்கலாமா சார்? புரிதலையே அவங்களுக்கு. அவன் 3 பேர் மேலேயும் கேஸ் இருக்குது. அவனை பிடிச்சி உள்ளே போட்டால் மறுநாளே வெளியே வந்துடுவான் அவன். இதை செய்ய முடியும்னா செய்யுங்க. இதை செஞ்சால் நீங்கள் 3 பேர் போலீஸ் ஆகிறது என் பொறுப்பு. இல்லைனா விடுங்க, நான் வேறு மாதிரி பார்த்துக்கிறேன். சார் நான் சுடுகாட்டு ரோட்டுட்டு வந்துட்டேன். போட்டலாம் வாங்கின பார்ட்டி இங்கே தான் நிற்கிது. அவங்கள நான் பார்த்துக்கிறேன். யோ, இங்கேயா இருக்க? ஏன் சார், நீங்கள் சொன்னதில் தான் சார் இருக்கான். அங்கே ஒருத்தன் கஞ்சாவை நிற்பான். அவனை வண்டியில் ஏற்றிட்டு நான் சொன்ன மாதிரி செய். புரியுதா? ஓகே சார். பிளான் கரெக்டாக நடக்குது. ஹலோ. முட்டா பசங்களா, நான் தான்டா ஆதியோட ஆள் பேசுகிறேன். டேய் என்னடா ஆச்சு அண்ணனுக்கு? என் அண்ணன் ஃபோன் எப்போ அவன் கையில்? உன் அண்ணனை சட்டஸ்கிட்ட வெட்டி போட்டிருக்கோம். உயிர் எடுத்துட்டு தான் இருக்கு. நீங்கள் வரத்துக்குள்ளே போயிடும். வந்து அள்ளிட்டு போங்கடா. அண்ணா நான் அழுகிறியா? அவ்வளோ விசுவாசம் தான் அவன் போனதுக்கு நீயும் போடா. நீ எதுக்கு இங்கே வந்தா? அரெஸ்ட் பண்ண பான் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. இந்த 3வது புல்லட் மண்டையில் இறங்குறதுக்குள்ளே நீ நான் சொன்ன மாதிரி சொன்ன தப்பிக்கலாம். என்ன புரியுதா? ஹலோ முத்து, எங்கடா இருக்க? நான் நம்ம பழைய மோட்டார் ரூமில் இருக்கேண்ணா. ஏண்ணா? நம்ம பசங்க யார் யார் இருக்காங்க? நம்ம பசங்க யாரும் இல்லைண்ணா, 2 பேர் தான் இருக்கானோ. எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சிருந்தேன். ஒன்றும் இல்லைடா, உன் அண்ணன் ஆதி ஒன்று போடுறதுக்கு 3 சின்ன பையன் அனுப்பிச்சுட்ருக்கான்டா. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கடா. அதான் நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன்ல, சீக்கிரம் அனுப்பி வச்சிரு. தோ இப்போ அனுப்பி வைக்கிறேன். ஏட்டு, இந்த பணத்தை தூக்கி சவுக்கா காட்டில் போட்டுரு. நாளைக்கு நியூஸில் நான் சொன்ன மாதிரி வரணும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது தொகுப்பாளர் மாலினி சின்னசாமி. பட்டப்பகலில் ஏற்பட்ட ரவுடி கும்பல் தகராறில் 3 முக்கிய ரவுடிகள் வெட்டி கொலை. இவ்வழக்கினை ஆய்வாளர் வினய் மர்தினி அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.